Hello friends, இந்த வீடியோல நம்ம ஆஸ்மாசிஸ் அண்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஸ்மாசிஸோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தலாம். Osmosis is a process in which the solvent molecules passes through a semi-permeable membrane from a solution of lower concentration to a solution of higher concentration. இப்போ இதோட எக்ஸ்பெரிமெண்ட் பார்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு யூடியூப் apparatus நம்ம எடுத்துக்க போறோம். இதுல நம்ம சால்வெண்ட்டும் சொல்யூஷனும் எடுத்துக்க போறோம். இப்ப நீங்க பார்க்கறது செமி பெர்மியபிள் மெம்பரேன். இந்த செமி பெர்மியபிள் மெம்பரேன்ல சின்ன சின்ன ஹோல்ஸ், அதாவது போர்ஸ் இருக்கும். இந்த போர்ஸ் என்ன பண்ணுன்னா செலக்டிவா ஒரு டைப் ஆஃப் மாலிகூல்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணும். அதாவது வாட்டர் மாலிகூல்ஸை மட்டும்தான் இது அலோவ் பண்ணும். ஸோ இந்த செமி பெர்மியபிள் மெம்பரேனை இந்த யூடியூப்ல இன் பிட்வீன் சென்டர்ல நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். இப்போ இந்த யூடியூப் சேம்பரை நம்ம டூவா டிவைட் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடில் நம்ம ஒன்லி வாட்டர் மாலிகூல்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். ரைட் சைடில் சால்வெண்ட் ப்ளஸ் சொல்யூட், அதாவது இங்கே சோடியம் குளோரைட் சொல்யூட்டாக இருக்கும். சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் வந்து வாட்டர், சோடியம் குளோரைட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். அதோட கான்சன்ட்ரேஷன் லோ கான்சன்ட்ரேஷன் இருக்கிற ஒரு சோடியம் குளோரைட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். இந்த டூ சேம்பர்ஸ்லயும் கான்சன்ட்ரேஷன் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதனால லோவர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு வாட்டர் மாலிகூல்ஸ், அதாவது சால்வெண்ட் மாலிகூல்ஸ் மூவ் ஆக ஆரம்பிக்கும். எது வழியானா செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியா. இங்க சால்வெண்ட் வந்து வாட்டர் மாலிகூல்ஸ். ஸோ இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு மூவ் ஆகும். ஸோ அதனால அந்த ரைட் சைடு சேம்பர்ல வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இதுல வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதோட மட்டும் இல்ல, ரைட் சைட்ல இருக்கிற சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும். அப்படி டிக்ரீஸ் ஆகுறப்போ அங்க ஒரு ப்ரெஷர், அதாவது வாட்டர் இங்கேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு மூவ் ஆகுது இல்லையா? ஸோ அதனால ஒரு ப்ரெஷர் பில்டப் ஆகும் ரைட் சைடில். இந்த ரைட் சைட் கம்பார்ட்மெண்ட்ல பில்டப் ஆகுற இந்த ப்ரெஷர் என்ன பண்ணுன்னா அகெயின் சால்வெண்ட் மாலிகூல்ஸை லெஃப்ட் சைடுக்கு புஷ் பண்ணும். ஆனால் இதில் இருக்கிற சொல்யூட் மாலிகூல்ஸ் செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியாக போக முடியாது. ஒன்லி வாட்டர் மாலிகூல்ஸ் மட்டும் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இது எப்போ ஸ்டாப் ஆகும்னா, the rate of movement of solvent molecules அந்த டூ கம்பார்ட்மெண்ட்ஸ்லையும் எப்போ ஈக்குவல் ஆகுதோ அப்போ அது ஸ்டாப் ஆகிடும். இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் அட் ஈக்லிபிரியம் இஸ் கால்டு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். அதாவது அட் லாஸ்ட் எப்போ அந்த மூமெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் ஸ்டாப் ஆகுதோ அப்போ அந்த டூ சேம்பர்ஸ்லேயே இருக்கிற ப்ரெஷர் டிஃபரன்ஸை தான் நம்ம ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். அதை எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, the pressure that must be applied to the solution to stop the influx of the solvent through the semi-permeable membrane. ஸோ இப்போ ஓரளவு உங்களுக்கு இந்த ஆஸ்மாசிஸ் பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.